திருச்சிற்றம்பலம். திருவம்பாவினுடைய 3வது பாடலை நாம் சிந்திப்போம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய். முத்தன்ன வெண்ணகையாய். இப்பொழுது முதலிலே பார்த்த பெண்கள் 3வது பெண்ணை எழுப்புவதற்காக அவருடைய வாயிற்படியில் வந்து நிற்கிறார்கள். உள்ளே இருக்கின்ற பெண்ணை அழைக்கிறார்கள், மங்களகரமாக அழைக்கிறார்கள். முத்து அன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற வெண்மையான பற்களையுடைய பெண்ணே. இப்போ ஒரு பெண் வந்து அழைக்க வர்றா அப்படின்னா உள்ளே இருக்கின்றவர்கள் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. அந்த பெண் எப்பொழுது நம்முடைய வீட்டு வாசலில் வருகிறார்கள் என்று அவள் உள்ளே உடல் தூய்மை செய்து கொண்டு தயாராக காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கா அந்த பொண்ணு. அதனால தான் அவருடைய பல்லு எப்படி இருக்க, முத்து போன்று வெள்ளையாக இருக்கிறது. முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவாய். முத்தன்ன வெண்ணகையாய். அப்போது பல்லு தூய்மையாக இருக்குது அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மற்ற உடல் முழுதும் அவள் தூய்மைப்படுத்தி இருக்கிறாள். உபலக்கணம்னு சொல்லுவாங்க. ஒன்றை சொன்னால் இன்னொன்றையும் நம்ம சேர்த்துக்கணும். முன் வந்து அப்படின்னா இந்த பெண்கள் அழைப்பதற்கு முன் வந்து. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தன். முன் எழுந்து எதிர் வந்து. நாங்களெல்லாம் எப்பொழுது வருகிறோம் என்று பார்த்து கொண்டே இருந்து முன் வந்து எதிர் வந்து, முன் எழுந்து எதிரே வருகிறார்கள். இந்த பெண்கள் தெருவிலே பாடிக்கொண்டு வருகிறார்கள். உள்ளே இருக்கின்றவர்கள் போதார் அமளியின் மேல் வீழ்ந்து படுத்து கிடக்காமல் தங்கள் உடலை தூய்மை செய்து கொண்டு வெண்மையான பற்களோடு இவர்கள் எப்பொழுது வந்து நம்மை கூப்பிட வருவார்கள் பாவை நோன்பு நோற்பதற்கு அப்படின்னு காத்து கொண்டே இந்த முத்தன்ன வெண்ணகையாய்ங்கிற அந்த சொல்லிலேயே இவ்வளவு விஷயங்கள் வெளிப்படுகின்றன. முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணை முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து வந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். எப்பொழுதும் வழக்கமாக நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நீ உடலை தூய்மை செய்து கொண்டு நாங்கள் எப்பொழுது வருகிறோம் என்று தயாராக காத்திருந்து இறைவனுடைய புகழை உன்னுடைய வாயினாலே சொல்லுவாய். என்னென்ன சொல்கிறா பாருங்க. அத்தன் ஆனந்தன் அமுதன். இந்த 3ம் இறைவனை குறிக்கின்ற அற்புதமான ஒரு சொற்கள், இறைவனுடைய பெருமையை விளக்கக்கூடிய சொற்கள். அத்தன் என்பது தந்தை என்று பொருள். தந்தை ஒரு மகனை அல்லது மகளை எவ்வாறு பாதுகாப்பாக வளர்க்கிறார்களோ அவ்வாறு சிவபெருமான் நம்மை பாதுகாக்கிறான். தாயேயாகி வளர்த்தனை போற்றின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். அப்படி பாதுகாத்து வளர்க்கக்கூடிய தந்தையாகவும், ஆனந்தன் அந்த தந்தையாக இருக்கக்கூடியவன் ஆனந்தத்தை தன்வசம் இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபமாக விளங்குகிறான். அப்போ ஆனந்தம் அவனிடம் இருக்குன்னா தந்தைன்னு முதல்ல கூப்பிட்டாச்சு. அந்த ஆனந்தம் அவனிடம் இருக்குன்னா அந்த ஆனந்தம் எனக்கும் சொந்தம், சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம். அப்போ அந்த இன்பத்தை மகனாகிய அல்லது மகளாகிய எனக்கும் தரக்கூடியவன், அந்த இன்பம் எனக்கு உரிமையுடையது அப்படின்னு பொருள். இன்ப வடிவினனாக சிவபெருமான் இருக்கிறான். இன்பத்தை நமக்கு வழங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஏன் அப்படி வழங்கணும் அப்படின்னா உரிமை என்னன்னா அவனுடைய மக்கள் நாம். அத்தன் ஆனந்தன்
ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அவன் ஆனந்தத்தையே தன்னிடம் வைத்திருக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறார், இன்ப மா கடலே, மான்னா பெரிய, இன்பமாகிய பெரிய கடலை உடையவனாக அவன் இருக்கிறான். இன்பத்தையே கடலாக உடையவனாக இருக்கிறான். அப்போ தந்தையினுடைய செல்வம் மகனுக்கு உரியது. ஆக இன்ப சுரூபமாக இருக்கின்ற சிவபெருமான் நமக்கு இன்பத்தை வழங்குவான். அதோடு கூட அமுதன். அமுதம் என்றால் இந்த இடத்துல தேவர்கள் சாப்பிட்ற அமுதம் கிடையாது. இந்த அமுதம் அழிவில்லாதது. தேவர்கள் உண்ணுகின்ற அந்த அமுதம் தற்காலிகமான சில நன்மைகளை செய்யக்கூடியது, நரைதிரை மூப்பு இல்லாமல் வைத்திருக்கும். ஆனால் இறப்பு இல்லாமல் செய்யாது தேவர்களுடைய அமுதம். ஆனால் இந்த அமுதம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, அந்த அமுதத்துக்கும் இந்த அமுதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த அமுதம் பிறவியில்லாத நிலையை, இறப்பில்லாத நிலையை தரக்கூடியது, இன்பத்தையே வழங்கக்கூடியது. அந்த அமுதம் தோன்றிய பொழுது அதோடு நஞ்சு வந்தது. இந்த அமுதம் நஞ்சோடு கூடியதல்ல, நஞ்சை உண்டு அமுதத்தை நமக்கு வழங்கக்கூடியது. உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. உலப்பிலா ஆனந்தம். உலப்பிலான்னா கொஞ்சம் கூட தொய்வு இல்லாத, இடையீடுபடாத, தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆனந்தத்தை அருளக்கூடியவன். இவ்வளதையும் இந்த ஒரு பாடல் அத்தன், ஆனந்தன், அமுதன், இதெல்லாம் சொன்ன உடனேயே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகளை அத்தன், ஆனந்தன், அமுதன் அப்படின்னு சொன்னோடனே வாயிலே தேன் ஊறுகிறது. அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அள்ளுனா வாயிலே அமுதம் ஊறுகிறது, வாய் இனிக்கிறது. இறைவனுடைய நாமங்களை சொல்லும் பொழுது நமக்கு அதில் ஏற்படுகின்ற ஈடுபாட்டின் காரணமாக வாய் இனிக்க வேண்டும். அத்தன் அப்பா நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவன், அமுதமயமானவன், நமக்கு ஒரு சிறிதும் துன்பமில்லாமல் நிரந்தரமான பேரானந்த பெருவாழ்வை தரக்கூடியவன், பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவன் என்று அவனுடைய பெருமைகளை நினைக்க நினைக்க அள்ளூரி தித்திக்க பேசுவாய். இதெல்லாம் சொல்லி முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தன் அத்தன், ஆனந்தன், அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அப்படிப்பட்ட இயல்புடைத்தவள் நூலப்படுத்திருக்கப்போ வாய் ஊற, வாய் இனிக்க நீ இறைவனுடைய பெருமைகளை சொல்லுவாய். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. பண்டை பார்த்து சொல்கிறார் மாணிக்க வாசகர், நீ தேனில் போய் பூவில் போய் தேனை உண்ணுகிறாய். அந்த ஒவ்வொரு பூவிலும் ஒரு தினை அளவு தான் உனக்கு தேன் கிடைக்கும். ஆனால் நீ அதில் போய் சாப்பிடாத, உனக்கு சொட்டு சொட்டாக கிடைக்கும், உனக்கு வேண்டிய அளவுக்கு கிடைக்காது. நினைந்தொரும், நினைச்சாலே இனிக்கும். சிவபெருமான நினைச்சாலே இனிக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நினைக்க நினைக்க மனசுக்கு உரசல், எரிச்சல், துன்பம். நீங்கள் காலையில் தொலைக்காட்சி பெட்டியை திறந்தீங்கன்னா அதில் இருக்கின்ற செய்திகள், ஐயோ இப்படி உலகம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறது மாதிரி இருக்கும் இல்லையா? காதில் விழுகின்ற செய்திகளெல்லாம் மனதிலே துன்பத்தை உண்டு கொண்டுகின்றன. கலக்கத்தையும் எரிச்சலையும் கோபத்தையும் ஆற்றாமையையும் நமக்கு உண்டு பண்ணுகின்றன. ஆனால் சிவபெருமானை நினைக்க தினைத்தினை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாது. இந்த உலகத்தில் நீ போய் உலக விஷயங்களை நீ அனுபவித்தால் அதிலிருந்து தினை அளவு இன்பம் கிடைக்கும். அந்த தினை அளவும் துன்பத்தை சுமந்து கொண்டு வரும். நீ உன்னுடைய பொறிகளால் இன்பத்தை அனுபவித்தால் அந்த பொறிகளே அந்த இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியாமல் களைத்து போய்விடும். ஒரு நல்ல கோடை காலம், ஜிலீர்னு ஐஸ் போட்ட சர்பத்து, நல்ல விலை உயர்ந்த சர்பத்து நமக்கு கிடைக்குது. அதை நம்ம குடிக்கிறோம். எவ்வளவு குடிக்க முடியும்? கொஞ்சம் தூரம், கொஞ்ச நாடி ஒரு 5 டம்ளர் குடித்தா 6 டம்ளர் வரும் பொழுது வேண்டாம். ஏனென்றால் நாக்கு அதை ஏற்பதற்கு மறுத்துவிடும், உடல் ஏற்பதற்கு மறுத்துவிடும், அதில் சலிப்பு வந்துவிடும். இந்த புலன்கள் ஓரளவுக்கு தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு மேலே போனால் அது களைச்சி போயிடும், சலிச்சு போயிடும். அதனால் என்ன சொல்கிறார்? தினை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. தினையளவு போய் சொட்டு சொட்டாக குடிச்சிக்கிட்டு அதில் அந்த தேனை நீ சாப்பிடாத. நினைந்தோறும், இந்த தேன் போய் நீ சாப்பிட்டா மட்டும் இனிக்காது, நினைச்சாலே இனிக்கும். நினைந்தோறும்
காண்தோறும். ஒருவேளை நீ கோயிலில் போய் அந்த சாமியை பார்த்துட்டு அந்த திருவுருவத்தை பார்த்தீங்கன்னா 25 மகேஸ்வர வடிவங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் அப்படியே அழகு நிறைந்தவைகள், அருள் நிறைந்தவைகள். அழகு நிறைந்ததோடு அருள் நிறைந்தது. அருள் நிறைந்த அழகு இல்லாமல் இருந்தால் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சாமி அழகாகவும் இருக்கும், அருளோடு நிறைந்திருக்கிறோம். ஆகவே நினைந்தோறும் காண்தோறும். அப்படி இல்லாமல் பார்க்க முடியவில்லை, வீட்டில் உட்காந்துருக்க கடவுளை பார்க்க முடியா, பேசும் தோறும். பேசும் பொழுதும் அல்லூரி தித்திக்கிறது, வாயிலே இனிப்பு உண்டாகிறது. எப்போதும் எப்பொழுதும் அவனை நினைந்தாலும் கண்டாலும் பேசும் தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும். அப்படி அவனை நினைக்க நினைக்க, அவனை பார்க்க பார்க்க, அவனை பேச பேச நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாவற்றிலும் தேன் சொரியும், ஆனந்தம் உண்டாகும். அப்படிப்பட்ட குனிப்புடையானுக்கே வளைந்து தன்னுடைய காலை வளைவாக வைத்து கொண்டு அவன் திருநடனம் செய்கின்ற அந்த சிவபெருமானுக்கு அவனுடைய திருவடிகளுக்கு சென்று ஊதாய் கோத்தும்பி என்று ஒரு பாடலே சொல்லுகிறார். தினைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைந்தோறும் காண்தோறும் பேசும்தோறும் எப்பொழுதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. இப்போ என்ன சொல்றாவ? அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். அப்போ சாமியை பற்றி பேச 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 வாய் ஊறுகிறது, வாயிலே இனிமை உண்டாகிறது, அதனுடைய மனதிலே இனிமை உண்டாகிறது. மனதிலே உண்டான இனிமை தான் வாயிலையும் அந்த இனிமை உண்டாகிறது. பேச பேச பக்தர்களுக்கு சிவபெருமானை பற்றிய மேலும் மேலும் கதைகளையோ உண்மைகளையோ அவனை பற்றிய புகழ்மொழிகளையோ அவனுடைய விபூதி மகிமைகளையோ பேச 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 அவர்களுக்கு சலிக்கவே சலிக்காது. சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார். அப்போ இறைவனுடைய பற்றி பேசும் பொழுது திரண்டு திரண்டு கூடி கூடி கூட்டம் கூட்டமாக அவனுடைய அருள் விளையாடல்களை எல்லாம், அவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் பேசி பேசி பக்தர்கள் மகிழ்வார்களாம். அப்படி பேசி மகிழ்ந்து களைத்து போனால் தூங்க மாட்டாங்க, தியானிப்பார். வெவ்வேறு இருந்தும் தருணாமும் தரிப்பார். இப்படி பல்வேறு வகைகளிலே பக்தர்கள் மீண்டும் மீண்டும் இறைவனுடைய அந்த பெருமைகளையே நினைத்து கொண்டு வாழ்வார்களாம். அப்படி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். உனது வாய் மட்டும் இனிமையினாலே ஊராது, இனி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று நீ சொல்லும் பொழுது எங்களுடைய வாயிலும் இனிமை நிறையும். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி சொல்லுகிறவன் பக்தியோடு சொன்னால் கேட்கிறவன் அந்த பக்தியோடு கேட்பான். இன்னொரு பாடல் மணிவாசகர் சொல்லுகிறார், சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை, கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை, ஒட்டாத பாவி தொடும்பரை நாம் உருவறியோம், சிட்டாய சிட்டர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி. சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு காலம் இல்லாவிட்டால் ஒரு காலத்திலே நாம் மிக 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 நேசித்தது மிக மிக வெறுப்புக்குள்ளாய்விடும். மிக மிக நேசித்தது நம்மை விட்டு போய்விடலாம், துன்பத்தை உண்டாக்கலாம், கவலையை உண்டாக்கலாம். ஆனால் சிவபெருமானை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுது மனதிலே ஆனந்தமும் அமைதியும் உண்டாகும். சட்டோ நினைக்க, சட்டோன்னா அப்படி நினைக்க, ஒரு வினாடி காலம். செம்மையாகன்னு ஒரு பொருள் இருக்குது. சட்டோன்னா வினாடி காலம், ஒரு ஒரு கணம்னு கூட வச்சுக்கலாம். வினாடி காலத்தை விட குறைந்த நாள். அப்படி நினச்சிட்டிங்கன்னா போதும், அவனை நினச்சிங்கன்னா போதும். அவருடைய குனித்த பெருமும் கொவ்வைச்சவாயும் நினைச்சா போதும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்து அழுதனாள். அப்படி உளம் புகுந்து விட்டால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக. அப்போது அவனுடைய வடிவத்தை நினைத்தால் நமக்கு எல்லா துன்பங்களும் நம்மை விட்டு விலகும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், அது போகுதா இல்லைன்னு நீங்களே சொல்லுவீங்க. சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை, கெட்டேன் மறப்பேனோ. சிவபெருமான் ஒரு வினாடி காலம் அவனை நினைத்தாலும் அமுதமாக எனது உள்ளத்துக்குள்ளே ஊறுகிறான். அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சாமி கேட்குறாங்க.
அப்படி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அப்படி பேசக்கூடிய நீ இந்த நிலையில் இப்பொழுது உன்னுடைய வாசல் கதவை திறக்காமல் படுக்கையிலே வீழ்ந்து கிடக்கிறாய். வந்து உன் கடை திறவாய். இப்போ இவ்வளதும் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசக்கூடிய பெண்ணே, இப்பொழுது நீ உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாய். படுக்கையை விட்டு அமளியில் இருந்து வெளிவர இருக்கிறாய். நீ வந்து உன் கடை திறவாய். நீ என்ன படுக்கையிலிருந்து எழ வேண்டும். எழுந்து வந்து நாங்கள் வந்திருப்பதை உணர வேண்டும். உணர்ந்து கதவை திறக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீ, அவ்வளவு அருமையாக தித்திக்க பேசக்கூடிய நீ, நான் எழுந்து வந்து நாங்களெல்லாம் மிக தயாராக உன்னுடைய பல நாழிகைக்கு முன்பாகவே நாங்களெல்லாம் எழுந்து வந்து உனது அறையினுடைய அணிமையிலே பக்கத்திலே வந்து நின்று எழுப்புகிறோம். அப்படியும் எழாமல் வாயிற்கதவை திறக்காமல் நீ இருக்கிறாயே, உன்னுடைய கதவை திறப்பாயாக அப்படின்னு வந்திருக்கின்ற பெண்களெல்லாம் கூற, அந்த பெண் அப்படி அந்த வந்திருக்கின்ற பெண்களெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி பேசிய உடனே அந்த பெண், உள்ளிருக்கின்ற பெண் பேச ஆரம்பிக்கிறாள். இப்போ முதல்ல பேசினது யாருன்னு கேட்டிங்கன்னா, அழைக்க வந்தவர்கள். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வந்துன் கடை திறவாய் அப்படின்னு இவ்வளவு விஷயங்களையும் அந்த வந்திருக்கின்ற பெண்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு உள்ளே படுத்திருந்தாள் இல்லையா, அவள் விழித்து விட்டாள். இதை கேட்டவுடனே விழித்து விட்டாள். விழித்து விட்டு அவள் சொல்லுகிறாள், பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர். பாங்குன்னா தோழமை, என்னோட நட்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிறேன். பத்துடையீர், பத்துடையர்னா பக்தி உடையவர், பற்று உடையவர். யார் மேல? இறைவன் மேல், சிவபெருமான் மீது பற்றுடையவர்கள். பத்துடையீர் ஈசன் பழகடியீர். நீங்கள் சாதாரணமானவங்கள்ல, இறைவன் மேல் பக்தி உடையவர்கள், 10 குணங்களை உடையவர்கள்னு சொல்லலாம். 10 கொலாம் அடியார் செய்கைதானேன்னு நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லுகின்றார். அது தசகாரியங்களையும் குறிக்கும். நீ சிவபெருமானிடத்தில் பேரன்புடையீர், பத்துடையீர், பற்று உடையீர், பக்தி உனக்கு மிகுதியாக உடையவர்கள். வெளியில் இருக்கிறவங்களை பார்த்து உள்ளே இருக்கிற பெண் முத்தன்ன வெண்ணகையாய் பேசுகிறாப்போ பேசிட்டு அவங்கள பார்த்து சொல்கிற, பத்துடையீர் ஈசன் பழகடியீர். சிவபெருமானுக்கு நீங்கள் பழமையான அடியார்கள். பழமையானன்னா உங்கள் அப்பா அடியார், உங்கள் தாத்தா அடியார், முப்பாட்டன் அடியார், உங்கள் பரம்பரையே அடியார். நீயும் பிறந்ததிலிருந்து அடியார். 2 வகையால் சொல்லலாம். பரம்பரையாக அடியார், இவன் பிறந்ததிலிருந்தும் அடியார். அப்படி இவர்கள் தான் பழ அடியார் என்று சொல்லலாம். பழ அடியீர் பாங்குடையீர். இப்படிப்பட்ட நீங்கள் என் மீது தோழமை உடையவர்கள், தோழமை உண்டு. இவ்வளவு சொல்கிறா, உள்ளே இருந்துக்கிட்டு சொல்கிறா. பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர்னு என்ன? நீங்களெல்லாம் என்மேல் நேசமுடையவர்கள், என்மேல் நட்புடையவர்கள். அதனால்தான் நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுதும் என்னுடைய கடைவாயில் வந்து நின்று என்னை எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உன்னுடைய பெருமை அவ்வாறு. நான் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத அவ சொல்றா. புத்தடியோம், உங்களைப் போல நான் பழ அடியார் அல்ல. புத்தடியோம், புதிய தொண்டு உடையவர்களாகிய எங்கள் குற்றத்தை புண்மை தீர்த்து. புண்மை தீர்த்துன்னா எங்களுடைய குற்றம், புண்மை என்பது குற்றம். அந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி, நாங்கள் புது அடியார்கள், அதனால் என்கிட்ட குறை இருக்கும், என்னுடைய குறையை நீக்கி என்னை ஆட்கொண்டார் பொல்லாதோ. என்ன குறைஞ்சி விடும் உங்களுக்கு? அப்படி அது மாதிரி செய்யக்கூடாதா நீங்கள்? நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், சற்று உணர்வு குறைந்து போய்விட்டது, தூக்கத்திலே ஆழ்ந்து போய்விட்டேன், தூக்கம் ரொம்ப என்ன ஆட்டி படைக்குது, நான் படுத்திருக்கேன், கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா பார்த்து உங்களுக்கு என்ன குறை வந்துவிடும்? ஆட்கொண்டார் பொல்லாதோ, அது உங்களுக்கு தீங்கு வந்துடுமா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் பழ அடியார். இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பழ அடியார், நான் புது அடியவன். புத்தடியோம் புண்மை புண்மைன்னா குற்றம், நான் புண்மை உடையவன். நீங்கள் தோழமை உடையீர்கள்.
நான் குற்றமுடையவன், நீங்கள் குற்றமில்லாதவர்கள் வந்து நிற்கிறீங்க, இறைவனுடைய புகழை பாடுகிறீர்கள். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதுறவாய் என்று இவ்வளவு இனிமையாக நீங்கள் கூப்பிடுகிறீர்கள். நீங்கள் என்னிடம் புண்மை இருக்கிறது, நான் தூக்கத்திலே பற்று வைத்து இப்பொழுது படுத்திருக்கிறேன். என்னுடைய தோழமை உடையீர்கள், பாங்குடையீர். எவ்வளவு வார்த்தை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. பாங்குடையீர், என்னோடு தோழமை உடையவர்கள். ஆகவே நீங்கள் என்னுடைய புண்மையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு கடமை உண்டு. என்னுடைய தோழமை உடையவர்கள், நட்புடையவர்கள், நண்பர்கள் என்ன செய்யலாம்? என்னிடம் இருக்கிற குற்றத்தை நீக்கலாம். பாங்குடையீர். திருவள்ளுவர் நட்பு பற்றி ஒரு பாடல் இந்த இடத்துல நினைவு பெறுத சொல்லலாம். அழிவின் அவை நீக்கி, அழிவை தருகின்ற தீமை நண்பருக்கு வந்தால் அதை நம்ம ஓடி போய் தீர்க்கணுமா? அவன்கிட்ட தவறு கண்டா சரி போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு விடக்கூடாதான். அந்த அழிவை நீக்கி ஆறு உய்த்து நல்ல வழியிலே அவனை செலுத்தி அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அந்த அழிவு வந்து விட்டால் அதிலிருந்து நீங்குவதற்காக அவனுக்கு உதவி செய்வதுதான் நட்பு. ஆகவே பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. இதெல்லாம் அந்த உள்ள இருக்கிற பெண்கள். பத்துடையீர், நீங்கள் இறைவன் மேல் பக்தி உடையவர்கள். ஈசன் பழகடியீர் பாங்குடையீர், நான் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. அது உங்களுக்கு என்ன தகுதி குறைந்து விடும், என்ன தீங்கு வந்துவிடும் உங்களுக்கு. என்னுடைய குற்றத்தை நீங்கி என்னை ஆட்கொண்டால், நீங்கள் எல்லாம் அடியார்கள், சிவபெருமானுடைய தொண்டர்கள், நீங்களெல்லாம் என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆட்கொள்வதற்கு என்ன தீங்கு, ஐயன் அதை பொறுத்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. பொல்லாதோ, தங்கள் தகுதியை பயன்படுத்தி என்னை செம்மப்படுத்தக்கூடாதா? இவ்வாறு எழுப்பப்பட்டவள் கூறுகிறாள். பாருங்க, இவங்க பேச அவங்க பேச அற்புதமாக அங்கே எல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களையே அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் எழுப்பப்பட்டவள் கூற எழுப்பிய பெண்கள் மறுபடியும் பேசுகிறாங்க. அன்புடைமை ஏதோ, உனது அன்புடைமை வேறு எப்படிப்பட்டது? முத நாளில் முத்தன்ன வெண்ணகையாய் முன் எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி பேசுகிறாள். உன்னுடைய அன்பை குறைச்சி நாங்கள் சொல்லலை, உன்னை தாழ்வாக நாங்கள் சொல்லவில்லை. நீ முதல் நாள் அவ்வளவு தித்திக்க பேசியிருக்கிறாய். நீ வாய் ஊற தித்திக்க பேசினது மட்டுமல்லாமல் எங்களுடைய மனமும் வாயும் ஊறும்படியாக எனங்களையே நீ இனிமைப்படுத்தி இருக்கிறாய் இறைவனுடைய பெருமைகளை சொல்லி. இப்பொழுது ஆனால் நீ இந்த நல்ல வேளையிலே பிற்பட்டு போய் நீ தூங்கி கொண்டு இருக்கிறாய். அப்படி என்றால் உன்னுடைய அன்பினுடைய இயல்பு யாது? எல்லாம் அறியோமோ, நான் எல்லாவற்றையும் நாங்கள் அறிய மாட்டாமோ? உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டது எங்களுக்கு தெரியாதா? நீ உன்னுடைய மெய்யன்பினுடைய பெருமை எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் என்ன நினச்சி சொல்கிறோன்னா, உன்னை இழிவாக பேசவில்லை, குறைவாக பேசவில்லை. நீ எங்களை புத்தடியோம் என்று உன்னை நினைத்து கொண்டு நாங்கள் பழையடியார் என்றெல்லாம் சொல்லுகிறாய். ஆனால் நாங்கள் அவ்வாறு பேசவில்லை. நீ இந்த நேரம் தூங்க வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களோடு உடன் பாவை நோம்பிற்கு வர வேண்டும், சிவபெருமானுடைய புகழை தெருவெங்கும் பாடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். நம் சிவனை சித்தமழகியார் பாடாரோ. இந்த நேரத்தில் நம்முடைய சிவன் சிவபெருமான் நமக்கு அத்தன் ஆனந்தன் அமுதன் அப்படிப்பட்டு இருக்கின்ற நம்முடைய சிவனை சித்தமழகியார், இந்த மனமானது அழகிய மனமுடையவர்கள், அழகிய சித்தமுடையவர்கள் புகழ்ந்து பாடாமல் இருப்பார்களா? மனம் தூய்மையுடையவர்கள், பக்தி நெறியிலே தலைப்பட்டவர்கள் உரிய காலத்தில் சிவபெருமானுடைய புகழை தெருவிலே பாடிக்கொண்டு செல்ல வேண்டும். தெருவிலே பாடிக்கொண்டு செல்வது என்பது உடல் அபிமானத்தை துரத்தல். ஒரு பெரிய பேராசிரியராக இருக்கலாம், அல்லது கலெக்டராகவே இருக்கலாம், அல்லது ஜனாதிபதியாகவே இருக்கலாம். தெருவோடு பஜனை பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கூச்சமாக இருக்கும். ஆனால் இறைவனுடைய புகழை பாடுவதற்கு அதெல்லாம் தேவையில்லை. நம் சிவனை சித்தமழகியார் பாடாரோ. சித்தத்திலே அழகுடையவர்கள் நமது சிவபெருமான். நமது சிவபெருமானை உடல் அபிமானம் நீங்கி மானவமானங்களெல்லாம் வெளியே துடைத்து தள்ளிவிட்டு மனதிலே தூய்மையுடன் உடம்பும் தூய்மையடைய
அவனுடைய பாடல்களை பாடமாட்டார்களா? உன்னுடைய அன்புடைமை மிக சிறந்தது. இந்நிலையில் என்னை விட முற்பட்டு நீ வந்து இறைவன் புகழ் பாட வேண்டிய நிலையில் இருக்கிறாய். இறைவனுடைய புகழை பாடணும், நீ பாடணும். நீ பாடாமல் அவ்வாறு தூங்குகிறாய். தோழமை உரிமை கொண்டு உன்னை மொழியளவில் தான் குறை கூறினமே தவிர உண்மையாக உன்னை குறை கூறவில்லை. நீ இப்பொழுது எழுந்து வந்து எங்களோடு இறைவனுடைய புகழை பாட வேண்டும் என்பதற்காகத்தான் மிக உரிமையாக உன்னுடைய கடைவாயிலில் நின்று கொண்டு உன்னை எழுப்ப துணிந்திருக்கிறோம். ஆகவே உன்னை புன்மொழிகளாலே அல்லது கடினமான மொழிகளாலே உன்னை திட்டி நாங்கள் சொல்வதாக நீ கருத வேண்டாம். உன்னை எழுப்ப வந்திருக்கிறோம் இல்லையா? உன் மீது அன்பு கொண்டு தான் நாங்கள் எழுப்ப வந்திருக்கிறோம். ஆனால் நீ என்ன சொல்கிறாய்? உன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு புத்தடியோம், நாங்கள் புது அடியோம் என்று புதுமையாக இப்பொழுதுதான் வந்த அடியார் என்று புத்தடியோம், எனது புண்மை நிறைந்தவர்கள் என்று 2 வார்த்தையை நீ சொல்லியிருக்கிற. அவ்வாறு உன்னை கீழ்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கருதவில்லை. உன்னை அழைக்க வந்த எங்களுக்கு நீ இவ்வாறு உன்னை தாழ்த்தி கொண்டு சொல்வது மனம் வருத்தமாக இருக்கிறது. உன்னை அழைக்க வந்த எங்களுக்கு உன்னுடைய பேச்சுக்கள் இவ்வளவும் எங்களுக்கு தேவைதான். பக்தியில் எங்களை விட சிறந்தவள் நீ. உன் தோழமை உணர்வு காரணமாக நீ தூங்கி கொண்டிருப்பதை நினைத்து உன்னை சிறு குறை சொன்னோம். அதற்காக நீ என்னை பத்துடையீர் ஈசன் படகடியீர் என்று இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி பரிகாசம் செய்தாய். அவ என்ன பத்துடையீர் ஈசன் படகடியீர் பாங்குடையீர் என்று சொன்னதை அவர்கள் நீ நாங்கள் சொன்னதற்காக திருப்பி சொல்கிறாய், என்னை பரிகாசம் செய்கிறாய், என்னை கிண்டல் செய்கிறாய் என்று அந்த பெண்கள் சொல்கிறார்கள். அன்பு நெறியில் வடிவிய எங்களுக்கு இந்த பரிகாசம், நாங்கள் வந்து உன்னை இன்னும் மென்மையாக கூப்பிட்டிருக்க வேண்டும். நீ மிகச்சிறந்த அன்புடையவள், அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று தித்திக்க பேசக்கூடியவள். அப்படிப்பட்ட உன்னை இன்னும் நாகரிகமாக இன்னும் மென்மையாக நாங்கள் எழுப்பி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இவ்வாறு சொன்னது எங்களுக்கு நாங்கள் செய்த தவறு. அந்த சொற்கள் நீ அதற்கு பதிலாக இப்படி பேசுவது இத்தனையும் வேண்டும், எங்களுக்கு பொருத்தமானதுதான் என்று அந்த பெண் சொல்லுகிறார். இதில் என்னென்னா, ஒழுக்கமுடையார்க்கு, நல்ல ஒழுக்கமுடையவர்களுக்கு ஒல்லாவேன்னா ஒழுக்கமுடையவர்களுடைய வாயிலிருந்து தவறான சொற்கள் வரவே கூடாது. ஒல்லாவி தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். ஆகவே விளையாட்டுக்காக கூட பக்தர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், அவ்வளவு மென்மையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகள் மிகவும் மென்மையாக இருக்கிறது. அப்படி மென்மையாக இருப்பதினாலே சிறு சொல்லு கூட அவர்களை வருத்துகிறது. இந்த வார்த்தையில் ஒரு குறையும் நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் மிக மிக இந்த சென்சிட்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவர்கள் மிக மிக நுண்மையான உணர்வு படைத்தவர்கள். பக்தர்கள் மிக மிக மென்மையான மலரை போன்ற உணர்வு படைத்தவர்கள். சிறு சொல்லும் அவர்களை காயப்படுத்திவிடும். ஆகவே தான் அவள் சொல்லுகிறாள், அந்த சொல்லுக்கு முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் என்று சொன்ன உடனே பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தொடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ என்று மென்மையாக இந்த சொன்ன சொற்கள் அந்த மென்மையான மனதிற்கு துன்பம் உண்டாக்கியதை அறிந்த அழைக்க வந்தவர்கள். இவ்வளவும் நீ சொல்லுகின்ற இந்த கிண்டலாக நீ சொல்லுகின்ற இவைகளெல்லாம் எங்களுக்கு தேவைதான். நாங்கள் சொன்ன அந்த மொழிக்கு தவறான மொழிக்கு சொன்ன பதில் மிகச் சரியானது தான். இது இத்தனையும் எங்களுக்கு வேண்டும் தான் என்று சொல்கிறார்கள். ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வழிக்கியும் வாயார் சொல்லல் என்ற இந்த திருக்குறள் இந்த இடத்துல நினைவுக்கு வருகிறது. இப்படி இந்த பாடலிலே பெண்கள் மிக அழகாக இறைவனை வழிபடுவதற்கும் பாவையாகிய பார்வதி தேவியை இங்கு வழிபடுவதற்காக நீராடல் அதாவது நீர்நிலைகளுடைய கரைகளிலே ஒன்று கூடி இந்த சிறப்பான பூஜையை செய்வதற்கு ஒன்று கூடுவதற்கு அவர்கள் ஆயத்தம் செய்கின்ற இந்த நிகழ்ச்சிகள், அதிலே நடக்கின்ற ஒவ்வொரு சம்பாஷணைகள் உரையாடல்கள் எல்லாம் இறைவனுடைய பெருமையையும் இறைவனுடைய மேன்மையையும் இறைவனுடைய விபூதி மகிமைகளையும் நமக்கு சொல்வதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உன்னதமான பாடல் மீண்டும் ஒரு தடவை அந்த பாடலை சிந்திக்கலாம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய்
பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. ஆகவே சித்தம் அழகியவர்கள் சிவனை பாடுவார்கள். நாம் பாடினால் சித்தம் அழகாகும். அதுவும் இங்கே குறிப்பு நமக்கு தெரிகிறது. சித்தம் அழகியவர்கள், சித்தத்திலே மேன்மையுடையவர்கள், நல்ல பக்குவமுடையவர்கள் இறைவனை பாடுவார்கள். சித்தம் அழகியவர்கள். நாம் பாட பாட சித்தம் அழகாக மாறும் என்ற குறிப்பும் இதில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு பாடல், 3வது நாள் பாடல் இது. இதில் அத்தன் ஆனந்தன், ஆனந்தன் என்பது அத்தன் ஆனந்தன், ஆனந்த சுரூபம் அம்மைக்குரியது. அதனால் இந்த அத்தன் ஆனந்தன் என்னும் பொழுது அம்மையோடு அப்பனாக இருக்கிறான் என்ற செய்தி இதில் வருகிறது. அப்போது இங்கே சக்தியை வியந்தது அத்தனும் ஆவாய், அத்தனும் அன்னையும் அத்தனும் ஆவாய் அழல்வண்ணா நீயலையோ என்று அப்பர் பெருமான் 4ஆம் திருமுறையிலே சொல்லுகிறார். அன்னையும் அத்தனும் ஆவாய் என்று இங்கே அத்தன் குறிப்பிடப்படுவதனாலே ஆனந்தம் என்பது அம்மையை குறிப்பதாக கொண்டு சக்தியை வியந்தது என்று இந்த பதிகத்தினுடைய தலைப்பு இந்த பாடலிலும் பயின்று வருவதை நாம் சிறப்பாக அறியலாம். இந்த கருத்திலேயே சிவபெருமானுக்கு தாயும் ஆனவர், தந்தையும் ஆனார், அவர் தாயும் ஆனவர் என்ற கருத்து திருப்பெயரும் இந்த குறிப்பையுடையது என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. திருச்சிற்றம்பலம்.